புரிஞ்சுதா? லைவ் கேண்டிலாக இருந்ததுன்னா இந்த இடத்துல இப்போ ஓப்பன் ஆன உடனே ஒரு சின்ன கோடு மட்டும் தெரியும். அது ட்ரேட் ஆகி இன்னும் கொஞ்சம் ஏறி வரும்போது ஃபுல்லாக க்ரீன் கலர் பாடியோடு இருக்கும். இன்னும் கொஞ்சம் ட்ரேட் ஆகி ஏறி வரும்போது இதே கேண்டில் இவ்வளோ பெரிய க்ரீன் பாடியோடு இருக்கும். ஏன்னா ஏறி வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு வேளை இறங்கி வந்ததுன்னா இதே கேண்டில் ஹையை மார்க் பண்ணுறதுக்காக ஒரு வாட்டர் மார்க் மட்டும் அப்படி விட்டுட்டு அப்படி இறங்கி வரும். இப்படி இருக்கும். இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு அப்படின்னா இந்த ஹையை மார்க் பண்ணுறதுக்காக இப்போ ஓப்பனுக்கு மேலே தானே இருக்குது, அதனால் இதுவும் க்ரீனில் இருக்கும். ஓப்பனுக்கே திருப்பி வந்துடுச்சுன்னா அந்த கேண்டில் இப்படி இருக்கும். அதுக்கப்புறமா ஓப்பனோட கீழே இறங்கி வந்ததுன்னா இப்படி ரெட்டு கலரில் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்குது ஓப்பனோட கீழே இறங்கி வந்ததுனால ரெட்டு கலரில் இருக்கும். இன்னும் ஃபர்தராக கீழே இறங்கி வந்ததுன்னா இன்னும் பெருசாக ரெட்டு கலரில் இருக்கும் கேண்டில். அங்கேருந்து கொஞ்சம் ரெக்கவரி காமிச்சு மேலே வரும்போது இங்கே வந்து அந்த லோவை மார்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. ஓப்பனும் க்ளோஸும் ஒரே நம்பராக இருக்கிற பட்சத்தில் அந்த கேண்டில் இப்படி இருக்கும். லைவ் கேண்டிலை வாட்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கேண்டில் ஸ்டிக்குங்கிறது ஒரு ஸ்டாக்கோட விலையில நடக்கிற மாற்றங்களை படமாக சொல்கிறது. இன்னும் கிளியராக சொல்லணும்னா மார்க்கெட் நம்மக்கிட்ட பேசுகிற லாங்குவேஜ். நான் இங்கெல்லாம் போனேன் தெரியுமா, இங்கே இருந்தேன், அப்புறம் அங்கே போனேன், அப்புறம் இங்கே வந்தேன் அப்படின்னு நம்மகிட்ட கதை சொல்லுது. அந்த கதையை கொஞ்சம் காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியா, அப்புறம் நெக்ஸ்ட் எங்கே போவ அப்படின்னு நம்ம கேட்குற கேள்விக்கும் மார்க்கெட் பதில் சொல்லும். நம்ம இப்போ பார்த்த இந்த கேண்டில் ஸ்டிக் கண்டென்ட்டை நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதம் கூட இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி ஒரு தீபாவளி கிஃப்டாக தான் இதனால் ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சது. ரொம்ப ஒர்க் லோடாக போச்சு. ஆனால் லீட் எக்ஸாம்பிளில் ஒன்று சொல்லியிருந்தேன்ல, இருங்க ஒரு ஏணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு. ஒரு ஏணி எக்ஸாம்பிளாக வச்சு கேண்டில் ஸ்டிக்கை பற்றி பேச ஆரம்பித்தோன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் புரியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பேசலாம்.